Welcome to my channel Ponvaira Citadel. UGC NET provisional key கொடுத்திருக்காங்க. நீங்க போய் சேலஞ்ச் பண்றதுக்கு அண்ட் உங்க ஸ்கோர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோல நான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒவ்வொரு வீடியோலையும் வரிசையா 5 கொஸ்டின்ஸா போடுறேன். பாருங்க, நீங்க கரெக்டா போட்டிருந்தாலும் சரி, தப்பா போட்டிருந்தாலும் சரி, இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு லேர்ன். Just see whether I am doing it all right. Okay, you can give your feedback in the comment box. இதே மெத்தட்ல தான் போட்டிங்களா இல்ல நீங்க வேற மாதிரி போட்டிங்களா, இன்னும் ஷார்ட்டா எப்படி போட்டீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நான் வந்து என் காலத்துல படிச்சது எனக்கு எப்படி ப்ராப்பரா அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்றேன். இன்னும் இந்த ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷன், ஷார்ட்கட் டிவிஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் ஃபார் மீ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி ஷார்ட்கட்ஸ். And another thing வந்து 5 questions போடுறேன். அண்ட் மொரோவே இது எதுக்கு உங்களை பார்க்க சொல்றேன்னா, நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டாலும் நீங்க இப்போ நெட் எழுதுறீங்க, ஜேஆர்எஃப் எழுதுறீங்கன்னா எதுக்குன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கெரியரே அகாடமிக்ஸ் தான் சூஸ் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது யூ வில் பி கமிங் அக்ராஸ் லாட் ஆஃப் திஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ரீடிங் த டேபிள், அந்த டேட்டாவை படிச்சு அதுல என்ன மீனிங், இத்தனை வருஷத்துக்கு கம்பேர் பண்றது, பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, எது ஜாஸ்தி எது கம்மி, இதுக்கு என்ன ரேஷியோ, அதெல்லாம் நீங்க பண்ணி த்ரூ அவுட் உங்க கெரியர் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதற்கு அதனால வந்து இதை வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு டச் இருந்துட்டே இருக்கும். அதனால பாருங்க. லெட்ஸ் கோ டு தி ப்ராப்ளம். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இதுல ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து இந்த டேட்டா இருக்குது. The following table shows the percentage of boys and difference between the number of boys and girls among the students of 6 different schools A to F who appeared in board examination during 4 different years from 2019 to 2022. Based on the data in the table, answer the questions that follow. And இங்க A, B, C, D, 6 ஸ்கூல் இருக்கு. 4 வருஷத்துக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கும் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அடுத்த காலத்துல இதே தான், எல்லா வருஷத்துக்கும் பாய்ஸோட பர்சன்டேஜ் அண்ட் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸும் எத்தனை பேர் டிஃபரன்ஸ், எவ்வளவு பேர் டிஃபரன்ஸ் எழுதுனாங்கிறது தான். இப்போ வந்து என்ன கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் த பாய்ஸ் who appeared from school C in 2019 to number of girls who appeared from school E in 2021. So இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சி ஸ்கூல் பார்த்துருவோம். சி ஸ்கூல் பாய்ஸ் வந்து 44%. பாய்ஸ் எத்தனை? 44%. அப்படின்னா கேர்ள்ஸ் எத்தனை பேரு? 56% இல்லையா? 100ல 44 போச்சுன்னா 56% கேர்ள்ஸ். இப்போ டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எவ்வளவு டிஃபரன்ஸ்? 60 பேருன்னு கொடுத்துருக்கு. இது பர்சன்டேஜ் இல்ல, இது டிஃபரன்ஸே தான். பின்னாடி ஸ்டார் போட்டுருக்கு பாருங்க, மீன்ஸ் டிஃபரன்ஸ் தான், நாட் பர்சன்ட். இப்போ இந்த 56% 44% பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸும் பர்சன்டேஜ் எவ்வளவு வித்தியாசம்? 12. ஸோ 12 வித்தியாசம்னா மொத்த பேர் 12 பேர் வித்தியாசம்னா நமக்கு மொத்த பேர் எவ்வளவு? 100 பேரு. மொத்த டோட்டலை கண்டுபிடிச்சுக்கணும், அப்புறம் தான் கேர்ள்ஸ் பாய்ஸ் போகணும். 12 பேர் வித்தியாசம்னா 100, மொத்த பேர் 100. இப்போ எவ்வளவு வித்தியாசம்னு கொடுத்துருக்கு? 60 பேர் வித்தியாசம்னா மொத்த பேர் எவ்வளவு? அவ்வளவுதான். நீங்க எப்போதுமே இந்த மார்க் வாங்குறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போடலாம். இவ்வளவுக்கு இவ்வளவுனா இவ்வளவுக்கு எவ்வளவு. இப்ப என்ன கேட்டிருக்கு? 12 வித்தியாசம்னா மொத்த பேர் 100. அப்போ 60 பேர் வித்தியாசம்னா 60 கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் பார்த்து போடணும். உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிறது கரெக்டா இருக்கணும். 12, இந்த இதுக்கும் வித்தியாசம் 12னா மொத்த பேர் எவ்வளவு? 100 பேர். 56 100. அதுவே 60 வித்தியாசம்னா இங்க வித்தியாசம் 60 பேர்னு கொடுத்துட்டான். 60னா மொத்த பேர் எவ்வளவு? ஸோ அதுதான் எது மேல எது கீழே போடுறது கரெக்டா வரும். இப்போ 5 12 60, 5 × 100 500. ஸோ மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு? சில 2019ல சில 500 பேர் மொத்த ஸ்டூடெண்ட். இதுல நமக்கு பாய்ஸ் தான் கேட்டிருக்கு. சில வந்து பாய்ஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ பாய்ஸ் எத்தனை பர்சன்ட்னு கொடுத்துருக்கான்? 44%. ஸோ 100க்கு 44. 500க்கு எவ்வளவு? இந்த 500 அப்படியே வச்சுக்கிறேன். 100 பேர் டோட்டலுக்கு எவ்வளவு பாய்ஸ்க்கு? 44.
இன்ட்டு 500 இருக்கு. 500 தானே டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம். இன்ட்டு இது அப்படியே இன்ட்டு 500. ஏன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்கு 5 டைம்ஸ் போகுது. 44 இன்ட்டு 5 இன்னும் 20 220. ஸோ மொத்த பாய்ஸ் எவ்வளவு பேர் சில 2019 அட்டன் பண்றது 220 பேர். இதுதானே கேட்டது. இது அப்படியே ரேஷியோ போட்டுருவோம். அடுத்ததை கண்டுபிடிப்போம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃப்ரம் இ. ஸோ இந்த இயர் 2021க்கு போங்க. 2021 ஈக்கு நேராக வாங்க. 70 பாய்ஸ் கொடுத்துருக்கான். இங்கேயும் பாய்ஸ் தான் கொடுத்துருக்கான், டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான். 70% பாய்ஸ்னா ஆனால் கேட்டிருக்கிறது கேர்ள்ஸ். ஸோ 70% பாய்ஸ்னா கேர்ள்ஸ் எத்தனை பேர், எத்தனை பர்சன்ட்? பாக்கி இருக்கிறது 30. ஸோ கேர்ள்ஸ் வந்து 30. வித்தியாசம் எவ்வளவு, டிஃபரன்ஸ் எவ்வளவு? 40. ஸோ அதே தான், வித்தியாசம் 40ன்னா டிஃபரன்ஸ் 40ன்னா டோட்டல் எவ்வளவு? 100. வித்தியாசம் 264 உங்க கொடுத்துருக்கு இல்லையா? அடுத்த காலத்துல டிஃபரன்ஸ் 264ன்னா இப்போ 40 டிஃபரன்ஸ் வந்ததுன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 பேர். 264 வந்ததுன்னா எவ்வளவு? இப்போ இது ஈஸியா அடிக்கலாமா? 4ஆல போகுமா? போகும். 24 இன்ட்டு 6. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு? 660. அதே மாதிரி இப்போ வந்து கேர்ள்ஸ் மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் 660. இப்போ டோட்டல் கேர்ள்ஸ் எவ்வளவுன்னு பார்க்குறோம். ஏன்னா அதுதான் ரேஷியோ கேட்டிருக்கு. கேர்ள்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தோம்? 30%. 30ங்கிறது பர்சன்ட். ஸோ 100 பேர், 100க்கு 30, 100 கீழே போடுங்க. 100க்கு 30 பேர்னா 660 டோட்டலா இருந்து 100 பேர் டோட்டல் இருந்தா 30 கேர்ள்ஸ். 660 டோட்டலா இருந்தா எவ்வளவு? அடிங்க 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 அடிங்க. 6 3 10 இங்கே போட்டலாம். அப்பதான் ஈஸியா. 6 3 18 பாக்கி 1 19 198 கேர்ள்ஸ். இதான்ப்பா ரேஷியோ. 220:198. இது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியும். எதால அடிக்கலாம்? 11ஆல அடிக்கலாம். 11ஆம் வாய்ப்பாடு தெரியுமா? தெரியாதா? போய் படிங்க. 2 11 22 0 1 11 11 பாக்கி 8 8 11 88 20. இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியும். எதால போகும்? 2ஆல. 2ஆல அடிச்சா 10, இத 2ஆல அடிச்சா 9. ஸோ உங்க ரேஷியோ, கரெக்ட் ரேஷியோ என்னது? 10:9. 4வது ஆன்சர் 10:9 தான் கரெக்ட். புரிஞ்சுதா? டேபிள் அதே தான். டேபிள் நீங்க படிக்க வேண்டாம். என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ABCDEFன்னு 6 ஸ்கூலு, 6 ஸ்கூலுக்கும் 4 வருஷத்துக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? பாய்ஸோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இல்லை டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிமெம்பர், ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் இஸ் நாட் இன் பர்சன்டேஜ், இட் இஸ் த ரியல் நம்பர், நாட் பர்சன்டேஜ். அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. இப்போ டைரக்டா கொஸ்டின் போயிடலாம். What is the difference between the total number of students appearing from school B in 2020 and that in 2022? அவ்வளவுதான். நம்ம வேலை ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஸ்கூல் B மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவும் பார்க்க வேண்டாம். இந்த இதுல போய் இந்த டேட்டா இதெல்லாம் போய் மண்டையில ஏத்திக்க வேண்டாம். டைரக்டா பிக்கு போங்க. ஸ்கூல் பில வந்து பாய்ஸ் எவ்வளவு பர்சன்ட் கொடுத்துருக்கு? 40. அப்படின்னா கேர்ள்ஸ் எத்தனை பர்சன்ட்? பாக்கி இருக்கிறது பர்சன்ட் 100ல பாக்கி 40 போனா எவ்வளவு? 60% கேர்ள்ஸ். இப்போ டிஃபரன்ஸ் இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 20%. 40க்கும் 60க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 20. ஸோ 20 டிஃபரன்ஸ்னா டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு? டிஃபரன்ஸ் 20ஆ இருக்கும்போது டோட்டல் ஸ்டூடெண்ட் 100. டோட்டல் தானே வேணும். என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுறாங்க. ஸோ 20 டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா டோட்டல் 100. இப்போ டிஃபரன்ஸ் ஆக்சுவல் நம்பர்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அதுல என்ன கொடுத்துருக்கு? அதுக்கு நேரம் டிஃபரன்ஸ் என்ன ஸ்கூல் அது? பிக்கு நேரா டிஃபரன்ஸ் 2020க்கு நேரம் 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து 48 2020 வந்து 48%. 48ன்னா இது வந்து இவங்க வந்து சாரி, ஒழிச்சிடலாமா? நோ கன்ஃபியூஷன். வருஷம் மாத்தி பார்த்துருக்கேன், நீங்க பார்க்க கூடாது. எனக்கு வயசாகுது, நான் தப்பா பார்க்கலாம், நீங்க பார்க்க கூடாது. ஸோ என்ன இயர்ல கேட்டிருக்கு? 2020ல எவ்வளவு? பாய்ஸ் வந்து 48%. நான் 40ன்னு போட்டேன் இல்லையா? கேர்ள்ஸ் அப்போ எவ்வளவு பர்சன்ட்? 100ல 48%, 52. கேர்ள்ஸ் வந்து 52. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4 தான்.
48 நாளும் 52 டிஃபரன்ஸ் 4. ஸோ டிஃபரன்ஸ் 4ன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு 100. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு 18ன்னு கொடுத்துருக்காங்க இங்க இல்லையா? ஸோ டிஃபரன்ஸ் 18ன்னா டிஃபரன்ஸ் 4ன்னா டோட்டல் 100, 18ன்னா எவ்வளவு? இது எத்தனை தடவை போகும்? 25 டைம்ஸ் போகும் இல்லையா? 100 4ஆல் அடிச்சா 25 into 18 மல்டிப்ளை பண்ணுங்க 450. ஓகே, இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் appeared from school B in the year 2020 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 22க்கு போங்க. 22Bக்கு நேரா பாருங்க, கரெக்டா பாருங்க, தப்பா பார்க்காதீங்க. 22Bக்கு நேரா பாய்ஸ் வந்து 60%, டோட்டல் 90. ஸோ பாய்ஸ் 60%, டோட்டல் வந்து 90. எடுத்து எழுதிருங்க. டிஃபரன்ஸ் வந்து 90, டோட்டல் இல்ல டிஃபரன்ஸ். இப்போ 60 பாய்ஸ்னா கேர்ள்ஸ் எவ்வளவு? பாக்கி 100ல 60 போச்சுன்னா 40. அந்த 60 பாய்ஸ் 40 கேர்ள்ஸ். டிஃபரன்ஸ் எவ்வளவு பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும்? 20. ஸோ 20 டிஃபரன்ஸ்னா டோட்டல் பேர் எத்தனை, மொத்த பேர் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 100 பேர் இருப்பாங்க. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்கு? 90ன்னா 20 100ல எத்தனை தடவை போகும்? 5 டைம்ஸ் போகும். 50 45. இதுவும் 450, இதுவும் 450 பேர்னா டிஃபரன்ஸ் என்ன? 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆப்ஷன் 1 நோ டிஃபரன்ஸ் 0 தான் கரெக்ட். இட் இஸ் as simple as that. So again same table படிக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு என்ன டேட்டான்னு தெரியும். டைரக்டா கொஸ்டின் போயிடலாம். considering all 4 years together, what is the average number of boys who appeared from school E? So E மட்டும் பார்த்தா போதும் நமக்கு. E ரோவை மட்டும் போய் பாருங்க, அதை எடுத்து எழுதிருங்க. E என்ன கொடுத்துருக்கு? 75 to 80 and 60 136 70 264 66 224. ஸோ இதை ஸ்ட்ரைட்டா அந்த ரோல இருக்கிறத எடுத்து எழுதிட்டோம். ஏன்னா அந்த ரோ காலம் பார்க்கும்போது தப்பா பார்த்துருவோம். அதனால அந்த பிரச்சனை வேண்டான்னு இதை மட்டும், இந்த இ ஸ்கூல் தான் மட்டும் டேட்டாவை மட்டும் நான் தனியா எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இப்போ 3 ஸ்டெப்பா போடணும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்கிறது பாய்ஸ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்குது. இப்போ வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கனால நீங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு டோட்டல் கண்டுபிடிச்சு தான் நீங்க பாய்ஸோட அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ கேர்ள்ஸ் எவ்வளவு? ஏன்னா டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கனால கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் இந்த டிஃபரன்ஸை கொடுத்துருக்கான், பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும். நீங்க கண்டிப்பா பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சாகணும். அப்புறம் தான் டோட்டல் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டோட்டல்ல இருந்து பாய்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அந்த 4 வருஷ பாய்ஸையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆவரேஜ் 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 75% பாய்ஸ்னா கேர்ள்ஸ் எத்தனை பர்சன்ட்? 25%. பாக்கி 100ல 75 போச்சுன்னா 25% கேர்ள்ஸ். இப்போ டிஃபரன்ஸ் என்னது? இந்த 75க்கும் 25க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 50% டிஃபரன்ஸ். இப்போ 50% டிஃபரன்ஸ்னா டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு? 50 டிஃபரன்ஸ் வந்ததுன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? 100 இருப்பாங்க. இப்போ டிஃபரன்ஸ் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 280. இப்போ 280 டிஃபரன்ஸ் வந்ததுன்னா எத்தனை டோட்டல் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க? இப்போ இதை அடிக்கலாமா? இது அடிக்கலாமா? இது அடிக்கலாமா? 2 டைம்ஸா? ஸோ இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 560. இந்த 560ல எத்தனை பேர் பாய்ஸ்? 5 பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 75. அகைன் பாய்ஸ், இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாய்ஸ் வந்து 75% கொடுத்தாச்சு. 75 இதுல 75% எவ்வளவுன்னு பார்க்கணும். 75 கீழே 100. ஸோ போட்டிங்கன்னா 560 into 75 100 போட்டு அடிச்சு போட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 420 பேர் வருது. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் போடுங்க. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் எவ்வளவு வருது? இ ஸ்கூல்ல 2019ல 420 பேர் பாய்ஸ். அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு இந்த ரெண்டையும் வச்சு கண்டுபிடிங்க. 60 136 வச்சு கேர்ள்ஸ் எவ்வளவு? 40%. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 20%. 20% டிஃபரன்ஸ்னா 100 பேர் ஸ்டூடெண்ட். 136னா எவ்வளவு?
டோட்டல் ஸ்டூடெண்ட் வரும். அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு 60% எவ்வளவு பாய்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா இந்த அடுத்த வருஷத்துல டோட்டல் பாய்ஸ் எவ்வளவு வருதுன்னா 408 பாய்ஸ் வருது. நீங்க போடுங்க, எனக்கு டைம் இல்லை, இடமும் இல்லை, பொறுமையும் இல்லை. அடுத்தது இந்த மூணாவது வருஷம் 2021க்கு கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க? கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் 30, வித்தியாசம் எவ்வளவு? 40%. 40% வித்தியாசம்னா 224. 40 வித்தியாசம்னா எவ்வளவு டோட்டல்? 100. 224 வித்தியாசம்னா எவ்வளவு? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த டோட்டலை வச்சுக்கிட்டு நீங்க அதுல 70% எவ்வளவுன்னு பார்த்தா பாய்ஸ் கிடைக்கும். அதுல பாய்ஸ் எவ்வளவு வருதுன்னா 462. அடுத்தது அடுத்த வருஷமும் இந்த டேட்டாக்கு பார்த்தா பாய்ஸ் எவ்வளவு? அதே 462 வரும். இந்த 4ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா எந்த 4ஐயும் இந்த 420 பிளஸ் 408 462 462 ஆட் பண்ணா 1752. இதை 4ஆல வகுக்கணும். ஏன் 4ஆல வகுக்கணும்? 4 வருஷம் டோட்டல் இது ஆவரேஜ் வேணும்னா 4ஆல வகுக்கணும். தான் 438 வருது. ஸோ ஆவரேஜ் boys who appeared for all the 4 years from school E is 438. 438 irka, the third answer. So your correct answer is third. So correct answer is third. Okay, இங்க ஏதோ இதுல கோடு வந்திருக்கு, அதை பார்த்து பயந்துறாதீங்க. ஈக்கு போட்டது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல, தேர்ட் ஆப்ஷன். 438 is the correct answer. ஸோ நான் முதல் வருஷத்துக்கு 2019க்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாக்கி எல்லாம் அதே மாதிரி தான். நீங்க போடுங்க, நானே போடுறதுல அர்த்தம் இல்லை. 75% கொடுத்துருக்கு பாய்ஸ். 75% பாய்ஸ்னா பாக்கி இருக்கிறது எவ்வளவு? 100%னா 100. 75 பாக்கி எவ்வளவு? 25% கேர்ள்ஸ். 75க்கும் 25க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 50. ஏன் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம்? இங்க நமக்கு வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க 280ன்னு. ஸோ 50 வித்தியாசம்னா மொத்த பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100. ஸோ 280 வித்தியாசம்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 560 மொத்த ஸ்டூடெண்ட். இதுல இருந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 75%, 100க்கு 75 பாய்ஸ், 560க்கு எத்தனை பாய்ஸ்? 420 பாய்ஸ் இந்த வருஷத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி 4 வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சு டோட்டல் பண்ணி 4ஆல வகுக்கணும். ஓகே, ஃபோர்த் சம் பாருங்க. டைரக்டா நம்ம இதெல்லாம் படிக்க வேண்டாம். கொஸ்டின் டைரக்டா போங்க. இந்த இயர் 2019 number of students appearing from school F is -% more than the number of students appearing from school C. So F-யும் C-யும் நம்ம கம்பேர் பண்ணா போதும் for the year 2019. அது மட்டும் போதும். So F-க்கு போங்க, அந்த டேட்டாவை எடுத்து எழுதிங்க. 4490 for school F இங்க இருக்கு. And for the year only 2019. And for school C அதே இயருக்கு 44 and 60. அதை எடுத்து எழுதிங்க. 44 and 60. அவ்வளவுதான். இதை எடுத்து எழுதிட்டாலே நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ டோட்டல் நம்பர் அகெயின் நீங்க கண்டிப்பா கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சாகணும், டோட்டல் கண்டுபிடிச்சாகணும். இல்லாட்டி நமக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியாது. ஏன்னா டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்க. இந்த ரெண்டாவது கொடுத்துருக்கிறது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ திஸ் இஸ் வந்து 90. ஓகே, இப்போ 44 100 minus 44 எவ்வளவு? 56. கேர்ள்ஸ் வந்து 56. அப்போ டோட்டல் இது டிஃபரன்ஸ் எவ்வளவு? பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் 12 இல்லையா? இப்போ 12, இந்த 12 டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 100. அப்போ 90 டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா இது அடிக்க முடியுமா? எஸ். 12 டிவைட் பண்ணா இது 6, இது வந்து 45. இப்போ 45 4500 divided by 6 750 வரும். ஓகே, 750 ஸ்டூடெண்ட்ஸ். 7 ஓகே 750 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்கூல் எஃப். இங்க வாங்க, அதே மாதிரி எந்த இதுக்கு? சி ஸ்கூல் 44% பாய்ஸ்னா கேர்ள்ஸ் அதே 56. ஜாலி, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அதே டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? திருப்பி போட வேண்டாம். அதே 12% தான் டிஃபரெண்ட். ஸோ 12 டிஃபரன்ஸ்னா டோட்டல் எவ்வளவு? 100. டோட்டல் ஸ்டூடெண்ட் 100. 60 டிஃபரன்ஸ்னா 60 தானே கொடுத்துருக்கு. 60 டிஃபரன்ஸ்னா டோட்டல் எவ்வளவு? 512 60 500.
ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் இங்கே எவ்வளவு 500. இங்கே இந்த ஸ்கூல் இது 500 வந்து சி. இங்கே எஃப் வந்து எஃப் ஸ்கூல் வந்து 750 மைனஸ் 500 எவ்வளவு 250. இந்த 250 இன்க்ரீஸ் எதுக்கு 250? 500க்கு தான் இன்க்ரீஸ், 750க்கு இன்க்ரீஸ் இல்லை. 500க்கு இன்க்ரீஸ் வந்து 250னா 100க்கு பர்சன்டேஜில் கேட்டிருக்கு. அதனால 100க்கு இந்த 5 டைம்ஸ் போகும், இந்த இது வந்து 5 டைம்ஸ் போகும். 50 5 25 50%. ஸோ எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ்? 50%. ஃபோர்த்து தான் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் 50% இன்க்ரீஸ். F is 50%. இந்த டேஷ்ல என்ன வரணும்? 50% more. Okay. So the last problem in data interpretation, the fifth one. So straight away go into problem. So what is the total number of girls who appeared in the examination from all the 6 schools in the year 2020? So only look into this column, these two columns, 2020 columns, percentage of boys and the difference. So you copy it. So what is that? 60, 70. These two columns. First is percentage and the second one is the difference. Now for B school it is 48, 80. For school C it is 55, 24. For school D it is 54. For school D 57, 84. Right? And for E it is 60, 136. And for F it is 56, 96. Okay. So for all these 6 schools, these two data are A, B, C, these two data are D, this is 60 and 136. E school and this is F school. Now I'm going to do only for one A school, first school. All the other thing you are going to do it. So now this is 60% of boys and 70 is the difference. So if they are asking about the girls, so we have to first find out the total and then only you can find out the girls. Okay. And in order to find out the total, you need to know the difference because the difference is only given in number, all the other percentage. So first find out 60% of boys means how many is the girls? 30% is the girls. What is the difference in percentages? 30. 40, isn't it? 40 plus 60 is 100. So what is the difference? 20. If 20 is the difference, what is the total number of students? 100. If the difference is 70, it's given as 70, no difference. So what will be the total number of students? This will go and this will become 5. So the total number of students is 350. For this total number of students, you need to calculate the girls alone. What is the girls percentage? We know that it is 40%. What is 40% of 350? 40 divided by 100. Percentage length நம்ம total percentage தான் கொடுத்திருக்காங்க இல்லையா, நம்ம தானே கண்டுபிடிச்சோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஸோ இப்போ வச்சுட்டா இதுவும் போயிடும். 45 4 5 20 பாக்கி 2 இங்கேயும் ஏதோ தப்பு நடந்திருக்கு போல இருக்கே. 140 தானா? ரைட்டா? இதை டிவைட் பண்ணேன். இந்த 0 மீன்ஸ் ஊரால தானே 0 0 போயிடுச்சு. இந்த 0 இந்த 0 போயிடுச்சு. இப்போ 35 into 4 தானே? 35 into 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 35 into 4 20 பாக்கி 140. எஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இங்கே வந்து 140. எப்படி வந்தது? இது 60 பாய்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் 70 கொடுத்துருக்காங்க. ஸோ 60% கொடுத்துருக்காங்க பாருங்க, மேலே பர்சன்ட்
60% பாய்ஸ்னா கேர்ள்ஸ் எவ்வளோ பர்சன்ட்? 40. 100ல் 60 போச்சுன்னா பாக்கி 40. ஸோ இந்த 40க்கும் 60க்கும் என்ன வித்தியாசம்? 20 டிஃபரன்ஸ்னா மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேரு? 100 பேரு. இப்போ 70 டிஃபரன்ஸ் வந்து 70ன்னு இருக்கு. ஸோ 70னா மொத்த பேர் எவ்வளவு? 350 பேர் மொத்த பேர். இதுல நமக்கு கேர்ள்ஸ் மட்டும் தெரியணும். கேர்ள்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம்? 40%. 100ன்னா 40 பேர் கேர்ள்ஸ். 350னா எவ்வளவு பேர் கேர்ள்ஸ்? 140 பேர் கேர்ள்ஸ். ஸோ எது இது? ஸ்கூல் ஏக்கு. அதே மாதிரி பிக்கு இதே மாதிரி இந்த 2 வச்சு பிக்கு போட்டீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து 234 பேர் வரும். 200 நீங்க பண்ணி போடுங்க. நான் அதெல்லாம் போடலைங்க, இடமும் இல்லை, இந்த மவுஸ் என்னால பிடிக்கவே முடியல, என் கை போச்சு. அடுத்தது வந்து சி ஸ்கூல்ல கேர்ள்ஸ் நம்பர் எவ்வளவு வரும்? 108 வருது. நான் பேப்பர்ல போட்டேன், அதனால ஈஸியா போடுறேன். இதெல்லாம் போட எழுத முடியல எனக்கு. இங்க வந்து கேர்ள்ஸ் எவ்வளவு வருது? எந்த அடுத்த ஸ்கூல்ல? 258. அடுத்த ஸ்கூல் ஈக்கு எவ்வளவு வருது? கேர்ள்ஸ் 272. இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட் ஸ்டெப் சொல்றேன். எஃப்ல வந்து 352 பேர். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 6 ஸ்கூல் கேர்ள்ஸையும் கூட்டினீங்கன்னா டோட்டல் வந்து 1364 வருது. இங்க 1364 எந்த இதுல இருக்கு? ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் 5 ப்ராப்ளமும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் போனோடனே அந்த டேபிளை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டாலாம் இருக்குது. அப்புறம் கோ ஒன் கொஸ்டின் ஆஃப்டர் another. ஸோ முதல் கொஸ்டின் பண்ணும்போது தான் கொஞ்சம் இது இருக்கும். அடுத்ததெல்லாம் ஈஸியாக அந்த பர்டிகுலர் இயருக்கு போய் அந்த என்ன காலமோ என்ன ரோவோ போய் அப்புறம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 தடவை கிளியராக படிச்சுங்க. ஏன்னா 5 கொஸ்டின்ஸ் ஆன் த சேம் டேபிள், அதுதான் எங்கள் அட்வான்டேஜ். ஸோ எதனால் டோட்டல் கண்டுபிடிக்கிறோம்? அதுக்கப்புறம் பாய்ஸ் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சே ஆகணும். ஸோ பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸுக்கு போய் பர்சன்டேஜ் போய் எவ்வளோ டிஃபரன்ஸ்னு பார்த்து இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 100க்கு இவ்வளோன்னா இவ்வளோன்னு போட்டு அதுதான் கண்டுபிடிக்க முடியும். அத்தனை ஸ்டெப்பையும் அந்த ஸ்டெப் போட்டாலும் சரியாக வராது ஆன்சர். இதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நான் எல்லா கொஸ்டினுக்கும் இந்த யூஜிசி நெட் 2023 டிசம்பர் பேப்பர் எல்லா கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டாக போடுறேன். எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து கம்ப்ளீட்டாக போட போகிறேன். அது பாருங்க. நீங்கள் அப்பியர் ஆனாலும் சரி, இந்த டிசம்பர் அப்பியர் ஆகலைன்னாலும் இது ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நினச்சி நீங்கள் பண்ணுங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் பொன் வைரஸ் சிட்டாடல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டாக போட போகிறதுனால நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் கிவ் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ, பை பாய்.